வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியா சோம்குள்ளே வந்த உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக அமைய ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நோ பன்னீர் பட்டர் மசாலா இல்லை, இது அதுக்கும் மேலே. நான் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தாபா ஸ்டைலில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா. நம்ம யூஸ்வலாக வீட்டில் ட்ரை பண்ணுவோம் பன்னீர் பட்டர் மசாலா. ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இதில் கொடுத்துருக்குற சின்ன சின்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்ப்பா. அதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் பன்னீரை வந்து கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உப்பு, அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக வந்து பன்னீர் வந்து ப்ளேனாக தான் வந்து பட்டரில் ரோஸ்ட் பண்ணி போடுவோம். அது கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக மசாலாலாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் சாப்பிட்றதுக்கும். அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் பட்டர் அப்புறம் கொஞ்சம் நெய்யும் போடுறேன். இப்போ நீங்கள் தனி பட்டர்லேயும் செய்யலாம், தனி நெய்லையும் செய்யலாம். அது உங்களோட இஷ்டம் தான். பட்டர் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இல்லை நீங்கள் ஆயிலில் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. பன்னீரை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணி அப்படியே முருகலாக பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு 2 பக்கமும் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். திருப்பி எடுத்துடணும். ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா ரப்ரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவர் சாஃப்டான ஒரு பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன்னீர். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 1/2 கப் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இதுதான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ், நோட் பண்ணுங்கப்பா. ஸோ இதை நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற பேனில் பட்டர் போடுறேன். பட்டர் இல்லை நெய் இல்லை இதுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் இல்லை பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா ஸ்ப்ளட் ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 தனி சிவப்பு மிளகாய் போடுறேன். இது ஒரு ஸ்மெல்க்காக, ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் இதில் போடுறேன். வெங்காயம் 4 எடுத்திங்கன்னா தக்காளி வந்து 5 எடுக்கணும். வெங்காயம் 3 எடுத்திங்கன்னா தக்காளி வந்து 4, அந்த மாதிரி 1 எக்ஸ்ட்ரா எடுங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரத்துக்கு நான் வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்டு அந்த கடலை மாவு போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் இதாகிறதுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் நல்லா கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த தயிரே போதும். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போது கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கும்ல, நம்ம வெறும் தண்ணி ஊற்றாமல் தானே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் நீங்கள் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை நான் வீட்டிலே ரெடி பண்ணி வெந்தயக்கீரையை காய வச்சு ரெடி பண்ணது. இதை நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. ஒரு கப் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகி வரும். அதுலேருந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் அரோமா கிடைக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கஸ்தூரி மேத்தியும் நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது டேஸ்ட்டுக்கு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட சப்பாத்தி கூடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் தாபாக்கே போக மாட்டீங்க, ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க, வீட்டிலேயே செஞ்சுருவீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா